வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்புகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த வாக்குறுதிகள் தமிழக வாக்காளர்களையும் அரசியல் பார்வையாளர்களையும் ஈர்க்கும் வகையில் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி மாநிலத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுக தீவிரமாக முயல்கிறது. இந்த வாக்குறுதிகள் அதிமுகவின் மக்கள் நல அரசியலை பிரதிபலிக்கின்றன. முதல் வாக்குறுதியாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் குலவிளக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் அட்டைதாரர் குடும்பங்களுக்கும் மாதம் 2000 ரூபாய் நேரடியாக குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இது குடும்பங்களின் நிதிச் சுமையை குறைத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். தற்போது திமுக அரசு 1000 ரூபாய் வழங்கும் நிலையில் அதிமுக இதை 2000 ரூபாய் ஆகஸ்ட் உயர்த்தி பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்தும் என உறுதியளித்துள்ளது. இந்த திட்டம் பெண்களின் கௌரவத்தையும் சமூகத்தில் அவர்களின் பங்களிப்பையும் அதிகரிக்கும். இரண்டாவது வாக்குறுதியாக ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம் வழங்கப்படும். இது ஆண்களின் அன்றாட பயணச் செலவுகளை கணிசமாக குறைக்கும். தற்போது பெண்களுக்கு மட்டுமே இலவச பயணம் உள்ள நிலையில் இந்த திட்டம் ஆண்களின் போக்குவரத்து செலவுகளை குறைத்து அவர்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும். இது பொது போக்குவரத்தை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றும். மூன்றாவது வாக்குறுதி அம்மா இல்லம் திட்டம் மூலம் அனைவருக்கும் வீடு. இது தமிழகத்தில் வீடற்றவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்கும். கிராமப்புறங்களில் நிலமற்றவர்களுக்கு அரசு நிலம் வாங்கி கான்கிரீட் வீடுகளும், நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளும் இலவசமாக வழங்கப்படும். இது அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்விடத்தை உறுதி செய்யும். மேலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்து மகன்கள் திருமணம் செய்து தனி குடித்தனம் சென்றால் அவர்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இது சமூக சமத்துவத்தையும் புதிய குடும்பங்களின் ஸ்திரத்தன்மையையும் மேம்படுத்தும். நான்காவது வாக்குறுதி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை நாட்களை ஆகஸ்ட் 150 உயர்த்துவது. இது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். தற்போதுள்ள 100 நாட்கள் வேலைவாய்ப்பை மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ள நிலையில் அதிமுக அதை மேலும் 25 நாட்கள் அதிகரித்து 150 நாட்களாக வழங்கும். இது கிராமப்புற மக்களின் வருமான பாதுகாப்பை உறுதி செய்யும். இது கிராமப்புற வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தி வருமான பாதுகாப்பை அதிகரிக்கும். இதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். ஐந்தாவது வாக்குறுதி அம்மா இருசக்கர வாகன திட்டம் மூலம் 5 லட்சம் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள். இது பெண்களின் நடமாட்ட சுதந்திரத்தை மேம்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வாங்க 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இது பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும். 2018 இல் தொடங்கப்பட்டு திமுக அரசால் நிறுத்தப்பட்ட இத்திட்டத்தை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தி பெண்களின் பொருளாதார பங்களிப்பை ஊக்குவிக்கும். இது பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும். இந்த வாக்குறுதிகள் அதிமுகவின் மக்கள் நல அரசியலையும் வாக்காளர்களை ஈர்க்கும் உத்திகளையும் பிரதிபலிக்கின்றன. எடப்பாடி கே. பழனிசாமி இந்த வாக்குறுதிகள் முதல் கட்டம் மட்டுமே என்றும் கல்வி, சுகாதாரம், விவசாயம் போன்ற முக்கிய துறைகளுக்கான விரிவான வாக்குறுதிகள் அடுத்த கட்டங்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போதைய திமுக அரசின் திட்டங்களை விட சிறந்த பலன்களை வழங்குவதன் மூலம் அதிமுக வாக்காளர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கிறது. இந்த வாக்குறுதிகள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன. இந்த வாக்குறுதிகள் தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன. மேலும் இவை ஆளும் திமுகவிற்கு ஒரு சவாலாக அமையும். இந்த திட்டங்களின் நிதி சாத்தியக்கூறுகள் குறித்து கேள்விகள் எழுந்தாலும் அதிமுகவின் வாக்குறுதிகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன.